வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யார கேட்டாலும் சம்மருக்கு நான் அங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரின்னு நான் என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஊருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு. ஆ அவங்க அக்செப்ட் பண்ணதும் நான் வேகமா என்ன பண்ணேன் அப்படின்னா, மாவுக்கு ஆட்டி வச்சுட்டேன். அவங்க வந்து தனியா சமைக்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு சம்படத்துல பாதி சம்படம் அளவுக்கு ஃபுல்லா அவங்களுக்கு மாவாட்டி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோல நான் என்ன காட்டப் போறேன் அப்படின்னா, என்னோட டயப்பர் பேக்லயும், நான் கொண்டு போக போற லக்கேஜ் பேக்லயும் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி காட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து மெயினா நீங்க குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நானே சில சமயம் இந்த மாரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு. தென் நான் ஏதாவது மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அது பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த மாரி ஒரு தாட்ல தான் சரி நம்மளும் பேக் பண்ணுறத காட்டலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ல வந்து ஒரு கீ செயின் மாட்டியிருந்தேன். இந்த கீ செயின் வந்து எனக்கு பிடிச்சதான் நான் மாட்டினேன். பட் அது வந்து என் பையனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இப்போ பக்கத்துல கோயிலுக்குலாம் போறோம் அப்படின்னா, அத வச்சே கொஞ்சம் ஓட்டிருவேன் அவன சமாதானப்படுத்துறதுக்கு. பேக்ல டயப்பர் பேக்ல வந்து முன்னாடி இந்த மாரி 3 பேக்கெட்ஸ் இருக்கும். அதில வந்து 3 பால் பாட்டில் வச்சிருப்பேன். 1 வந்து தண்ணிக்கு, 2 வந்து பாலுக்கு. பாக்கெட்ல வந்து தம்பியோட கர்ச்சீஃப், அப்புறம் என்னோட லிப் பாம் வச்சிருக்கேன். வேற என்ன இருக்கு அப்படின்னா, உள்ள வந்து சங்கு இருக்கு. இது வந்து கொஞ்சம் குழந்தையா இருக்கும்போது என் பையனுக்கு மருந்து குடுத்தேன். அதனால இந்த சங்கு எப்போதும் என் பேக்ல இருக்கும். சில்ற, ஹேர் பின் வந்து இப்போ கோயிலுக்குலாம் போறோம் அப்படின்னா, தலைக்கு பூ வாங்குறதுக்கு வச்சுக்கிறதுக்காக உள்ள 2, 3 ஹேர் பின் எப்போதுமே இருக்கும். இந்த சில்ற வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உள்ளேருந்து இன்னொரு ஐட்டம் வரும். இதுதான். இது வந்து என்னன்னா, இது என் அம்மாச்சி எனக்கு சொல்லிக் குடுத்த பழக்கம். எந்த பேக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து இதில விபூதியும், குங்குமமும் அடிச்சு உள்ள போட்டுறணும். அதேமாரி பேக்க வந்து எம்ப்டியா வச்சுக்கக்கூடாது. எப்போதும் கொஞ்சம் காசு அதில வச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு என் அம்மாச்சி எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த பழக்கத்துக்கு வந்து இந்த விபூதி பொட்டலமும், இந்த காசும் உள்ள போட்டு வச்சிருந்தேன். இந்த பேக் வாங்குன புதுசுல. ஸோ அது இருக்கு. வேகமா நான் வந்து நான் 2 பாட்டில் பால் பாட்டில்னு சொன்னேன்ல, அத வந்து குயிக்கா வாஷ் பண்ணி, ஸ்டெர்லைஸ் பண்ணி நல்லா காய வச்சுட்டேன். இது பேக் மட்டும் பண்ணணும். தென் வந்து தம்பிக்கு குடுக்குற ஃபார்முலா பவுடர். ஏன்னா ட்ராவல் டைமில் சப்போஸ் நம்மளால பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியல அப்படி சொன்னால் டக்குன்னு ஃபார்முலா கலக்கி கொடுத்துக்கலாம். நான் வந்து 2மே பழக்கப்படுத்தியிருக்கேன். அதனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா கொடுக்கறதுக்காக ஃப்ளாஸ்க்கு, தென் என்னோட வாட்டர் பாட்டில். இது 2ம் பேக் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து கொடை. வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொடை 1 பேக் பண்ணிக்கிறேன். 2 புது டாய்ஸ். ஃபெமிலியரான டாய்ஸ் கொடுத்தா அவங்க வந்து சமாதானம் ஆக மாட்டாங்க. இந்த டாய்ஸ் வந்து நம்ம டெய்லி விளையாடுறதுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம ட்ராவலிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி 2 டாய்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அவங்க நல்லா எங்கேஜிங்காக வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டாய்ஸ் வந்து தனியாக ட்ராவலுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தம்பியோட டைப்பரும், என்னோட சானிட்டரி நாப்கின்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்து தம்பிக்கு வைப்ஸ் எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வாட்டர் வைப்ஸும், இது வந்து கார்பேஜ் பேக்கு. டயப்பரை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஒரு கவர். இது வந்து ஈரம் பண்ணிட்டான் ட்ரெஸ்ஸை அப்படின்னா, அந்த ஈர துணியை வந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கவர் எப்போதுமே பேக்கில் வச்சுக்கணும். ஸோ இது 3 தான் பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன டைரி வச்சுருக்கேன். இதில் வந்து எப்போதுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் இருக்கும். சப்போஸ் என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்பர் எதுவும் தேடணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து 2 மஃப்ளர். என் பையனுக்கு ஒரு மஃப்ளர், எனக்கு ஒரு மஃப்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது போக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரவுசர் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் யூரின் பண்ணிட்டான், ஏதாவது பண்ணிட்டான்னா ட்ரவுசர் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ட்ரவுசர் மட்டும் இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தா என்னோட மேக்கப் பவுச். இது வந்து ரொம்ப குட்டி தான், ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, என்னோடய பொட்டு பாக்கெட், அப்புறம் இந்த தலையை மேலே ஏற்றி கொண்டை போட்டால் குத்துவோம்ல கேட்சி கிளிப் அது, அப்புறம் ஒரு குட்டி மாய்ஸ்சரைசர், அப்புறம் அமிர்தாஜன். இதோட ஒரு சீப்பு வேறு இருக்கும். அந்த சீப்பு வந்து வெளியே இருக்குது. ஸோ அந்த சீப்பு லிப் பாம் வந்து அப்போ அதை பார்த்தோம்ல, அதை வந்து முன்னாடியில் வச்சுருப்பேன் லிப் பாம். அதனால் இந்த பவுச்சில் அந்த லிப் பாம் இருக்காது. தென் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பவுச் இது வந்து செட் ஆஃப் 3 வரும். அதில் இது வந்து மீடியம் சைஸ் பவுச். இதில் வந்து என்னோட மெடிசன்ஸும் தம்பியோட டானிக்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக தம்பியோட டானிக்கு, அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு ஒரு பேராசிட்டமல் டானிக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு பேராசிட்டமல், அப்புறம் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண எனக்கு சத்து மாத்திரை, 1 இயருக்கு சத்து மாத்திரை போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது தம்பிக்காக தெர்மாமீட்டர். இது எல்லாமே இந்த பவுச்சில் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த செட் ஆஃப் 3 பவுச் வரும்னு சொன்னேன்ல, இது வந்து பெரிய பவுச், அது வந்து மிடில் பவுச். ஸோ இந்த பெரிய பவுச்சில் என்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தம்பிக்காக பவுடர்.
அந்த பஃப்பு சின்ன பவுடர் டப்பா அது எல்லாமே ஊர்லேயே ஒரு செட்டு இருக்குது. அதனால் பெரிய பவுடர் டப்பா மட்டும் எடுத்துக்கிட்டேன். டம்மி ரோலான், காஃப் ரோலான், அதுக்கப்புறம் வந்து கண்மை குட்டி நெயில் கட்டுற தம்பிக்காக 0 வாட்ஸ் பல்பு. இது வந்து இந்த பல்பு போட்டே நான் அவனை தூங்க வச்சு பழகிட்டேனால இது ஒன்று எப்போதுமே என் கையில் இருக்கும். அவனுக்கு தலை சீவுற சீப்பு, அதுக்கப்புறம் மருந்து கொடுக்குற பில்லர்ஸ் அது வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த பில்லர் வந்து எங்கே காணாமல் போகுதுன்னு எனக்கு தெரியாது, தொலைச்சிருவேன். அதனால் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹூடட் டவல். இது வந்து தலையில் போட்டு தூக்கிட்டு போவோம்ல, அந்த ஹூடட் டவல் ஒன்று. அது கீழே இருக்கிறது வந்து ஒரு காட்டன் டவல். இந்த காட்டன் டவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா திக்காக இருக்குது, வெளியவும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, தம்பி தூங்குறான் அப்படின்னா அவனை பொத்தி விடுறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன், ஃபீட் பண்ணும் போதும் இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த டவலும் நான் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா நீளமாகவும் இருக்கும், பியூர் காட்டன், அதனால் பையனுக்கு வந்து இரிட்டேட் ஆகாது. ஸோ இந்த டவல் ஒன்று பேக் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு வந்து இதிலேயே எல்லாமே வந்துடும். இந்த நிப்பிள் கழுவுறது, ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரா கழுவுறது, எல்லாமே இது 3மே இதிலே வந்துடும். இதை வச்சு தான் பாட்டில் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷை மறக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து பாட்டில் ட்ரையர். இந்த ஸ்டாண்ட் வந்து ஃபோல்டபிள். இதில் வந்து 3 பாட்டிலுமே காய வச்சுக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையுமே எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பாட்டில் க்ளீனர் லிக்விடு. இதை வச்சு தான் தம்பி பால் பாட்டிலை வந்து க்ளீன் பண்ணுவேன். அது அப்புறம் சாப்பாடு ஊட்டுற பவுலும் ஸ்பூனும். இந்த ட்ராலி பேக் தான் நான் என் டைப்பர் பேக்கோடு சேர்த்து கொண்டு போகிறேன். ஸோ இதில் என்ன பேக் பண்ணிக்கேன் அப்படின்னா, தம்பியோட எக்ஸ்ட்ரா ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ், என்னோடய ட்ரெஸ்ஸு, நைட்டி, தம்பியோட ட்ரெஸ்ஸு, எக்ஸ்ட்ரா டைப்பர்ஸ், வெட் வைப்ஸ், அப்புறம் நான் 2 பவுச் காமிச்சேன்னா அதெல்லாம் இந்த பேக்கில் தான் போயிடும். ஸோ இதெல்லாம் இதில் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா பேக் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா பேக் எதுக்குன்னா, சப்போஸ் ஏதாவது திடீர்னு வாங்குகிறோம், ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சைடு என்ன இருக்குன்னா, எங்கள் ஊர் பலகாரங்கள். நாங்கள் இப்போ என்ன ஊரில் இருக்கோமோ அந்த ஊர் பலகாரம் எப்போதுமே நான் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போவேன். ஏன்னா நான் ஒரே ஊர் பலகாரமே சாப்பிட்டுட்ருப்போம், வெளியூர் பலகாரம் சாப்பிட்ணுன்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்களா, அதனால் நான் எப்போதுமே அதை வாங்கிட்டு போவேன். எங்கள் அக்காவுக்கு பர்த்டே வரனால அவளோட கிஃப்ட்டும் நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அதையும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் ரொம்ப சேஃபாக போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிகள் பல.